நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த ஜூன் மாதம் முதல் 12 ராசிக்கான பலன்கள் என்ன, இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் நிறைய சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துறது. இந்த ஜூன் மாதத்தில் தான் கிட்டத்தட்ட இந்த 2025 3 கிரக பயிற்சின்னு சொன்னோம். சனி பகவான், அதுக்கடுத்து குரு பகவான், அதே போல் ராகுகேது பகவான். இந்த கிரக பயிற்சி எல்லாமே இந்த 2025 மே எண்டுக்குள்ளே நடைபெற்றுச்சு. ஸோ இந்த 3 கிரக பயிற்சி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஒரு வருடத்தில் 3 கிரகங்களுடைய பயிற்சி நடக்குன்னா அது 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அது இந்த வருடம் ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வருடத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கிரக பயிற்சி மூலமாக இந்த 3 கிரகங்களின் அமைப்பும் மற்றும் ஏனைய கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக துல்லியமாக கணித்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டுமே, உங்களுடைய சுய ஜாதகம் அல்ல என்பதை தெரிவித்துக்கொண்டு அன்புடன் வாங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் என்று அழைக்கிறேன். வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் கிரகங்கள், கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, தனுசு ராசி என்பவர்கள் என்ன விதமான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது தனுசு ராசி எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு குருவாக, ஒரு சிறந்த ஒரு நபராக செயல்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடன் இருப்பவர்கள் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்க வேண்டும், மேன்மையாக இருக்க வேண்டும், அதுக்கு நம்மளும் ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்ற கோணத்தில் ஒரு ஆசிரியராக, குருவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. குரு என்றால் என்ன? எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல், எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காமல், தன்னை தியாகம் செய்து தன்னுடன் இருப்பவர்களை உயர்த்தி விடுவதுதான் குரு. அதனால் முன்னாடி இப்போ உள்ள குரு நிறைய நல்ல குருக்களும் குருமார்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதை தாண்டி முன்னாடி உள்ள நம்மளுடைய குருமார்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்செப்டாக இருந்திருக்காங்க. ஒரு குருவை போய் ஒரு சிஷ்யன் நெருங்கணுன்னா அது பெரிய விஷயம். அப்படி நெருங்கிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைய போகிறது உண்மை. அந்தளவுக்கு குரு பக்தி இருந்துச்சு. குரு மேலே பக்தி வச்ச யாருமே தோற்று போவது இல்லை. அதேபோல் தனுசு ராசிக்காரர்களை பகைத்த யாருமே வெற்றி பெற போவதும் இல்லை. சும்மா மாய வலையை காட்டும், உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை காயப்படுத்தி, உங்களை ஏமாற்றி உங்களுடைய பதவியவோ, உங்களுடைய பொருட்களையோ, உங்களுடைய பணத்தையோ பிடுங்கிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படியே அவங்களுக்கு ஒரு லைட்டு என்ன சொல்லணும்னா ஒரு 1000 வாட்ஸ் பல்பை போட்ட மாதிரி அவங்க லைஃப் இருக்கும். ஆனால் தனுசு ராசியை ஏமாற்றுவதும் சிவன் கோயிலில் உள்ள பணத்தை எடுப்பதும் ஒன்று. ஏன் அதை சொல்கிறோம்னா, தனுசு ராசி தான் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடம். புண்ணியத்துக்குரிய விஷயங்கள், இறை அருளுக்குரிய விஷயங்கள், வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசியில் தான் இருக்கிறது. வெற்றியின் ரகசியம் தனுசில் இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களை ஏமாற்றி விட்டோம் என்ற மற்ற நபர்களோ அல்லது உடன் இருந்தவர்களோ கொஞ்சம் அப்படியே கம்பீரமாக இருக்க மாதிரி ஃபீலிங் காட்டியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தற்போது தனுசு ராசி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்தக்கூடிய ஆற்றல் உண்டாகும். கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தனுசு ராசியில் யாரெல்லாம் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உயர்வு உண்டு. அதேபோல் நம்மளுடைய ஆசிரிய பெருமக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தனுசு ராசியில் ஆசிரியர் வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகிடுது, வேலை கிடைக்க மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஆசிரியர் பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களிலுமே கோச்சார கிரகங்கள் சாதகமாக இயங்குதுன்னா உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடத்துல செவ்வாய் உள்ளே வந்தோடனே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ ராகு உட்கார்ந்துருக்காரு, செவ்வாயும் பார்க்காரு. அப்போ வேகமான முயற்சியை எடுப்பீங்க. சும்மா சாதாரண முயற்சியாக எடுக்க மாட்டீங்க. எடுத்தால் ஒரு 10 அடுக்கு மாடி பில்டிங் இருந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும். சும்மா தரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு சாதாரண இடத்துல இருந்துட்டு நான் என் முயற்சியை செயல்படுத்த மாட்டேன், என்னுடைய முயற்சியே உயர்ந்த நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய தனுசு ராசிக்காரர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மைதான். அவர் 4ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்த்தாருங்கிறது உண்மை தான். நம்ம தனுசு ராசிக்கு இந்த 2025 அமோகமாக இருக்க போது தனுசு ராசி ரொம்ப ஒரு நல்ல நிலைக்கு போகிறாங்க. ஆனால் எப்போ இருந்து போவாங்கன்னு சொன்னோம்? ஒன்று மே மாதம் எண்டிலிருந்து அல்லது ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும், தனுசு ராசிக்கு சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் குடும்ப ஒற்றுமைகளும் பொருளாதார நிலையின் முன்னேற்றத்தையும் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒடித்தெறிந்து தனக்கேற்ற வேலையை அமைத்து கொள்வதும் கடன் சுமையிலிருந்து மீள்வதும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் வெற்றி 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 என்ற சூழ்நிலையை கோச்சார கிரகங்களான நம்மளுடைய ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. தனுசு ராசியை சனி பகவான் பார்க்காரு. அப்புறம் எப்படி இதெல்லாம் வரும்னா குரு பார்வை உண்டு. குரு பார்வை மூலமாக நம்முடைய தனுசு ராசிக்காரர்கள் பாதிப்புத்தன்மை இல்லாத சூழ்நிலை உருவாக்க வேண்டிய தன்மை ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. போராடுறது அடுத்தவன் தானே, நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் போராட்டத்துக்கு கூட இருந்து துணை இருந்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் போராடின நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன. தனுசு ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இந்த ஜூன் மாதத்துலேருந்து நிறைய ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா, தனுசு ராசி என்பவர்கள் முடிந்தளவு முருகன் வழிபாடை பின்பற்றுவது மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. தனுசு ராசி என்பவர்களுக்கு அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பொதுவாக 20% உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றம். ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. இந்த சுய ஜாதகம் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 80%, 70 to 80% உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பல கேள்விகள் இருக்கும், எல்லாருக்குமே கேள்விகள் இருக்க தான் செய்யும். நம்மளுடைய வாழ்க்கையில் எது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடாதா, வேலை அது நம்மளுக்கு பிடிச்ச வேலை நிலைச்சிடாதா, அல்லது நம்மளுக்கு நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கமும் கேள்விகளும் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்தனுடைய முழு கேள்விக்கும் விடை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம 20% தான் எடுத்துக்கிற முடியும். அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் செய்யும் என்பது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஏன்னா நான் கால் பண்ணும்போது எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்னடா ஜோசியர் ஃபோன் பண்ணோம், ஜோசியர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் ஃபாரின்லேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்து நம்ம கால் வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் மூலமாக பல நாடுகளில் நம்மளை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் காலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணால் எடுக்க முடியாத சூழ்நிலைலாம் பல நேரங்களில் வருது. ஸோ மேக்ஸிமம் கால் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க, ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய கேள்விக்கு என்னென்ன செய்யணும், என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய இடத்திலிருந்தே ஜூம் மீட்டிங் மூலமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பு என்று கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது செகண்ட் பேஜ். யார் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்பை கலந்து கொள்ள விரும்புகிறேன் என அனுப்பிவிட்டிங்கன்னா வகுப்புக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். வகுப்பு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுடைய ஜோதிட அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து.
உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.